எல்லாருக்கும் வணக்கம். இது மாசி பச்சைனா நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது வந்து மாலையில் வச்சு கட்டுவாங்க. எல்லாருமே நல்லது கெட்டது விசேஷங்களுக்கு மாலை வாங்கியிருப்போம். அதில் பச்சையாக ஒரு தழை இருக்கும், வாசனை தழை. அதுதான் இந்த மாசி பச்சை. இது வந்து விவசாயமாக பண்ணுறோம் பயிராகவே. இதுதான் இதுதான் அந்த மாசி பச்சை. இப்படி தான் இருக்கும் தழை. இது அறுத்து கொடுத்தது இந்த மாதிரி இருக்கும் சின்னதாக. இது வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி. தண்ணி விட்டால் போதும், ஒரு முறை மருந்து அடித்தா போதும். 40 நாளைக்கு 30 நாளைக்குள்ளே ஒரு முறை அறுத்துடலாம். அறுத்தோடனே திரும்ப ரிட்டன் அதே கொடுத்துரும். ஸோ நம்ம திரும்ப விதைக்கணும், பயிர் பண்ணணும் அந்த மாதிரி அவசியம் இல்லை. ஒரு முறை நட்டால் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு இதை அறுத்துட்ருக்கலாம். தண்ணி விட்டு அறுத்துட்டே இருக்கலாம். ஒரு முறை களை எடுக்கணும். ஒரு முறையும் அறுத்துட்டு களை எடுக்கணும், உரம் வைக்கணும், திரும்ப தண்ணி. அவ்வளோதான். பெரிய செலவு எதுவுமே கிடையாது. நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க எப்படி பயிர் பண்ணுறது, எனக்கு இது வேணும் அப்படின்னு. வேணுங்கிறவங்க நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக தரோம். ஈஸி தான் இது பயிர் பண்ணுறது. கஷ்டத்தில் இருக்க எல்லாருமே இந்த பயிர் பண்ணுங்க. நல்லா லாபம் தரக்கூடியது தான் கிட்டத்தட்ட. ஏன்னா நம்ம முதலீடு கம்மியாக போட போகிறோம். நம்ம முதலீடு அதிகமாக போட்டால் தான் நமக்கு நஷ்டம்னு ஏற்பட்டால் அதிக நஷ்டம் வரும். ஸோ நம்ம கம்மியாக போடும்போது நஷ்டம் ஏற்பட்டாலும் பெருசாக தெரிஞ்சிக்காது. இது கம்மியான முதலீடு தான். தேவையானங்க சொல்லுங்கள், தரோம். அது முழு வீடியோவும் இப்போ இதில் பார்க்க போகிறோம். அது அடுத்து நாங்கள் கும்பகோணத்தில் தான் போட்டுட்ருக்கோம். எல்லா மாலை கடையிலையுமே வாங்கிப்பாங்க. சாதாரண நாட்களில் 10 ரூபா அந்த மாதிரி விற்கும் ஒரு கத்தை. மற்ற விசேஷ நாள்கள், திருமண நாள், அந்தமாரி பண்டிகை காலங்களில் 15 ரூபா 20 ரூபா வரைக்குமே விற்கும். அதிகபட்சம் 20 ரூபா விற்றுருக்கேன். ஒரு நாளைக்கு நான் 100 கத்தை கொண்டு போவேன். 10 ரூபா விற்றாலும் 1000 ரூபா. 10% கமிஷன் போக கைக்கு ஒரு 800 பெட்ரோல் காசு போக 800 வரும் ஒரு ஆள் சம்பளம். ஸோ நான் காலைல 5 மணிக்கு போய்ட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்குள்ளே தான் இந்த வருமானம். அதுக்கப்புறம் நம்ம மற்ற விவசாய வேலைகள் பார்த்துக்கலாம். வெளியில் கூலி வேலைக்கு போனாலும் போய்க்கலாம். ஸோ இது ஒரு சைடு பிஸ்னஸாக கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. போயிட்டு வந்துட்டு காலைல வேலைக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் துளசி வீடியோ ஒரு முழு வீடியோ போடுறேன். இதை பயிர் பண்ணுறவங்க பண்ணலாம். இது நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய பயிர் தான்.